The good Lord is always with us. நல்ல ஆண்டவர் எப்போது நம்மோடு கூடவே இருக்கிறார். Why he should leave us? That's what the Lord was telling many times in the Bible. அவர் ஏன் நம்மை விட்டு விலகி போக வேண்டும் என்றுதான் வேதாகமத்தில் பல முறை கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். It's not the habit of the Lord to leave you astray. பாதியிலே நாம் வழிதப்பி போவதற்கு ஏதுவாக நம்மை கைவிடுவது கர்த்தருடைய பழக்கம் இல்லை. Even if one sheep loses its path, the Bible says that he will go behind it, leaving the 99. ஒரே ஒரு ஆடு வழிதவறி தொலைந்து போனாலும் கூட 99ஐயும் விட்டுவிட்டு அந்த காணாமல் போன ஒரு ஆட்டை அவர் தேடி போவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. That's how he fixes his eyes upon us. அப்படித்தான் அவர் தம் கண்களை நம் மீது பதித்து வைத்திருக்கிறார். Even today, my dear brothers and sisters in Christ, even today the same Lord is with us. கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, இன்றைக்கும் கூட அதே கர்த்தராகிய தேவன்தான் நம்மோடு கூடவே இருக்கிறார். He makes his eyes to be fixed upon us. அவர் தம்முடைய கண்கள் நம்மேல் பதிந்திருக்கும்படி செய்திருக்கிறார். Eyes full of compassion. மனதுருக்கம் நிறைந்த கண்கள் அவைகள். Eyes full of help and help the needy. தேவையில் தவிப்போர்களுக்கு சகாயம் செய்யும் உதவி செய்யும் கண்கள் அது. Yes, that's what the Lord God of Israel, and that's what the Lord God that whom we serve today. இன்றைக்கு நாம் ஆராதித்து சேவித்துக் கொண்டிருக்கும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட மகத்துவர்தான். He tells Israel that I will not leave you and I will be with you as a nation. You will no more be called Jacob but Israel. இஸ்ரவேலே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், இனி நீ யாக்கோபு என்று சொல்லப்படுவதில்லை, ஒரு ஜனம் பெருத்த தேசமாய் இருக்கிற உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று அவர் சொல்கிறார். It is how much we believe, that much we receive God's blessings. எவ்வளவுக்கு அதிகமாக நாம் விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகம் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். Because he likes to give, that much we like to receive in faith. விசுவாசத்தோடு நாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிற அந்த அளவுக்கும் அவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். God's power is beyond human thinking. தேவனுடைய வல்லமை மனித சிந்தனை திறனுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாகும். That's why miracles happen. Miracle is one which happens beyond our thinking and our ability. அற்புதம் என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கும் நம்முடைய திராணியின் ஆற்றலுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றாய் இருக்கிறபடியினால்தான் தேவன் அப்படி அற்புதம் செய்கிறார். What we cannot receive from this world is miracle, that what God gives. இந்த உலகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை தான் தேவன் நமக்கு அற்புதமாக கொடுக்கிறார். And that's why we are so happy to serve him. அதனால் தான் அவரை ஆராதித்து சேவிப்பதில் இவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறோம். That's how the disciples served him after he left the world and gave the entire world into his hands. இந்த உலகம் முழுவதையும், இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து போகும்போது ஒட்டுமொத்த சீஷரிடமும் இந்த உலகத்தை கொடுத்து விட்டு சென்ற பொழுது சீஷர்கள் அப்படியாகத்தான் நடந்து கொண்டார்கள். The disciples, the 12 or maybe the 13 traveled across the entire world. வெறும் 12 பேர் அல்லது 13 பேராய் ஆண்டவர் களமிறக்கிவிட்ட தம்முடைய சீஷர்கள் உலகம் முழுவதும் பயணம் பண்ணினார்கள். Today those who know Christ is more than those who did not know Christ. இன்றைக்கு கிறிஸ்துவை அறியாதவருடைய எண்ணிக்கையை பார்க்கிலும் கிறிஸ்துவை அறிந்திருப்போரின் எண்ணிக்கை தான் மிகவும் அதிகம். They may differ in what I could say the dogmas and theories of this Bible, but yet they know who Christ Jesus is. வேதாகம உபதேச கோட்பாடுகளின் போதனைகளிலே அவரவர்கள் வெவ்வேறாக வித்தியாசப்படுகிறதாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவை அறிந்திருப்போரின் எண்ணிக்கை அதிகம் என்பேன். To know Christ is more better than to live without Christ. கிறிஸ்து இல்லாமல் வாழ்வதை விட கிறிஸ்துவை அறிந்திருப்பதுதான் மிகவும் சிறப்பானது. For that only we preach and we serve today. அந்த காரணத்தை முன்னிட்டு தான் பிரசங்கிக்கிறோம், இன்றைக்கும் ஊழியம் செய்கிறோம். Our God is faithful and our God is always works in our lives. நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், எப்போது நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். God is great. ஆம், தேவன் பெரியவராய் இருக்கிறார். He is supreme and powerful. எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட உச்சகட்ட வல்லவர் இவரே. All things are possible, only believe, said the Lord.
கர்த்தராகிய தேவன் விசுவாசிக்கிறவனுக்கோ எல்லாம் கூடும் என்று சொன்னார். And today we are going to meditate from the epistle of Corinth written by the great man Paul. மாபெரும் பவுலடியார் எழுதின கொரிந்தியர் நிருபத்தின் அடிப்படையில் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். It is taken from 1 Corinthians chapter 15. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் இருந்து Yes, verse 10, but I will read for you from verse 7. 10ஆம் வசனத்திலிருந்து செய்தி எடுக்கப்பட்டிருந்தாலும் 7ஆம் வசனம் முதல் படிக்கிறேன். 1 Corinthians 15 and verse 7, 8, 9 and 10. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 வசனங்கள். After that he was seen by James, then by all the apostles. Then last of all he was seen by me also, as by one born out of due time. For I am the least of the apostles, whom I am not worthy to be called the apostle, because I persecuted the church of God. But by the grace of God, I am what I am. And his grace towards me was not in vain, but I labored more abundantly than they all. Yet not I, but the grace of God which was with me. Yet not I, but the grace of God which was with me. பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. A real man of great challenge is Paul the apostle. உண்மையாகவே மிக பெரும் அறைகூவலின் சவால் விடக்கூடிய ஒரு நிஜஸ்தான் அப்போஸ்தலனாகிய பவுலடியார். He transformed his life, the afflicted life, towards the men of God, and he made it in favor of God in the opposite way. தேவனுடைய மனிதர்களை உபாதித்து துன்பப்படுத்தி கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கை அப்படியே எதிராக தேவ ஜனங்களுக்கு சாதகம் செய்யக்கூடியவராக மறுரூபம் கண்ட மறுமலர்ச்சி அடைந்தவர். What a challenge. எப்பேற்பட்ட சவால் இது. He is prepared by the Lord to say that he told him when he was blind that you have to be persecuted for my name's sake. Don't you understand this, says the Lord to Paul, which is very contrary in the Bible. வேதாகமத்திலே முற்றிலும் முரண்படுவதற்கு ஏதுவான ஒரு சூளுரையைப் போல கண்கள் குருடாக்கப்பட்டவராய் நிர்கதியில் நின்ற பவுலடியார் கர்த்தரால் ஆயத்தமாக்கப்பட்ட போது என் நாமத்துக்காக நீ பாடுபட வேண்டும் என்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் என்பதை அறியாதிருக்கிறாயா என்று கர்த்தர் தன்னுடனே பேசினதாக பவுலடியார் எழுதி வைப்பது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? Verse 7, he tried to explain that even when he lived during Jesus was alive, yet the Lord did not call him, but he was born towards the Lord out of time. That's what the real meaning the historians, the biblical historians say. 7ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இருந்த நாட்களிலேயே தான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட கர்த்தர் தன்னை அழைக்கவில்லை என்றும், ஆனால் அகால பிறவி போன்ற தன்னை தேவன் அழைத்ததாக அவர் சொல்லுகிற இந்த வார்த்தையின் சாரத்தை சரித்திர குறிப்புகள் அப்படி அவர் காலத்துக்கு முன்பு பிறந்தவராக தான் குறிப்பிடுகிறார்கள். Such a great man, really every man of God, that is every worker in the vineyard of Christ Jesus, the evangelists, the pastors, the bishops, everyone, the miracle workers, everyone, they really like to welcome and salute the great work of Paul as an example in their lives. கர்த்தருடைய தோட்டத்தில் அறுவடை கள பணியாளர்களாக பணியாற்றுகிற
ஒவ்வொரு சுவிசேஷகரும் போதகரும் மெய்ப்பரும் அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசியுமான ஆண்டவருடைய ஊழியர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய ஊழியக்காரராக திகழ்கிற இந்த மாவீரனாக பரிசுத்த பவுலடியாரை வீர வணக்கத்தோடு வாழ்த்துவதற்கு எப்பொழுதும் ஆவலாய் இருக்கிறார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. May God bless this sermon which we have prepared by the grace of God and deliver the grace of God unto every one of you. தேவ கிருபையினாலே ஆயத்தம் பண்ணி தேவ கிருபையை கொண்டே ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு பகிர்ந்தளிக்கிற இந்த தேவ செய்தியை கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. I like to sing a very well known song of the Esther years. கடந்த ஆண்டுகளிலே அனைவருக்கும் நன்கு அறிமுகமான ஒரு தெரிந்த பாடலை பாட விரும்புகிறேன். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான் என்ற பாடல். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசுவின் அரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசுவின் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமா தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமா தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். By faith the righteous was delivered unto all good things. விசுவாசத்தினாலே நீதிமான்களுக்கு சகல நன்மையான பாக்கியங்களும் அருளப்படுகின்றன. Yet even after a great ministry it is not I, but it was given unto me by the grace of God. அவ்வளவு மகத்தான தலை சிறந்த ஊழியங்களை நிறைவேற்ற பின்னரும் கூட அது நான் அல்ல, எனக்கு அருளப்பட்ட தேவ கிருபையினாலே தான் ஆயிற்றென்று ஆர்ப்பரிக்கிறார். And it was with me, says Paul. பவுலடியார் சொல்லுகிறார், எனக்கு அருளப்பட்ட கிருபை அது. And it was sustained and it was with me all along these days. அந்த கிருபை இத்தனை நாட்களவும் என்னோடு கூடவே இருந்து என்னை ஆதரித்து தாங்கிக் கொண்டிருக்கிறது. The grace is not money. The grace is not wealth, my dear friends. கிருபை என்பது பணமும் அல்ல, அது ஆஸ்தியும் அல்ல, சொத்தும் அல்ல அன்பானவர்களே. Many people think I am blessed by the grace of God. No, not like that. அநேகர் அப்படிப்பட்ட நிலையில்
நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அது அல்லவே அல்ல அன்பானவர்களே. Grace is equal to life. கிருபை என்பது ஜீவனுக்கு சமம். Grace is life and life is grace. கிருபைதான் ஜீவன், ஜீவன்தான் கிருபை. Don't understand. That's what I like to mention today as a caption. The life is the grace of God. வாழ்க்கை அல்லது நம்முடைய ஜீவன் என்பதே தேவ கிருபைதான் என்று இந்த செய்திக்கு தலைப்பிட விரும்புகிறேன். It is not part. Wealth is part. Life is, the health is part, and what you are trying to earn is part. But the life is the whole of your life in this world and in the life which the world which is going to come after. இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே நமக்கு இருக்கக்கூடிய சுகம், ஆரோக்கியம், நம்முடைய சம்பாத்தியம், இவைகள் மட்டும் முழு வாழ்க்கை அல்ல. இக வாழ்விலும் சரி, இனி நாம் வரப்போகிற அடுத்த ஜீவ வாழ்விலும் சரி, நமக்கு இருக்கிற அந்த ஜீவனின் நிறைவுதான் கிருபை. If grace is there as life, கிருபை மாத்திரம் ஜீவனாக இருக்குமானால் you can defeat anything in your life. உங்கள் வாழ்க்கையில் எதையும் நீங்கள் வீழ்த்தி தோல்வி அடைய செய்ய முடியும். The grace comes from the Lord God Almighty. கிருபை என்பது சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்தே சுரந்து வரும் பாக்கியம். Blessing of God, the health given by God, it is all under the grace of God. தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆரோக்கிய சுகவாழ்வு அனைத்துமே தேவ கிருபைக்குள் இருக்கும் கிடைக்கும் பங்கு மட்டும்தான். If the grace is lifted, you cannot see your tomorrows. கிருபை எடுபட்டு விடும் என்று சொன்னால் உங்கள் நாளைய தினத்தை நீங்கள் பார்க்க முடியாமல் போய்விடும். That's why Cain said, how can I live when you send me out where I was filled by grace? அதனால்தான் கிருபையினால் நிறைந்திருக்கும் இந்த ஒரு அடைக்கலத்தை விட்டு நீர் என்னை வெளியே அனுப்பிவிட்டால் எப்படி நான் உயிர் பிழைத்து வாழ முடியும் என்று காயின் அலறினான். When the grace was lifted up in the life of Job, the Lord said, you cannot touch his life because life is my grace. யோபின் வாழ்க்கையின் மீது இருந்த அந்த கிருபை விலக்கப்பட்ட நேரத்திலே யோபுவை தொட அனுமதி வாங்கின சாத்தானிடம், நீ யோபுவின் ஜீவனை மாத்திரம் தொட முடியாது, ஏன், அதுதான் கிருபை என்று அவருக்கு தேவன் ஒரு ஆணையிட்டிருந்தார். Because grace is the power of God which makes us to dwell. ஏனென்றால் இந்த கிருபைதான் பூமியிலே நம்மை தங்கி வாசம் பண்ண செய்யும் தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது. And the Lord was very faithful to his children, the righteous people. நீதிமான்களாயிருக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் மிகவும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். And the Bible says, வேதாகமம் சொல்லுகிறது in verse 10 of Job 1, யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தில், that you have made an edge around him and his household, and all around that he was on every side. You have blessed the works of his hands, and his possession have increased in the land. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. But you can touch everything, and the Lord God says, but his life is with me. ஆனாலும் உடைய கையை நீட்டி அவனுக்குண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் என்று சொல்லுகிற சாத்தானிடத்திலே கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், அவனுடைய ஜீவன் என்னிடத்தில் இருக்கிறது. That is the power of God. அதுதானே தேவ வல்லமை. Because the one who fears me, and I cannot bring death upon him. அவன் எனக்கு பயப்படுகிறவனாய் இருக்கிறபடியினால் நான் மரணத்தை அவன் மீது வருவிக்க முடியாது. Yes, you can do anything, but you cannot remove his life, says the Lord God to the Lucifer, Satan. எதை வேண்டுமானாலும் அவனுக்கு செய்யலாம், ஆனால் அவனுடைய பிராணனை, ஜீவனை மாத்திரம் நீ தொடக்கூடாது என்று சாத்தானாகிய லூசிபரிடத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆணையிட்டார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, what that means, that the grace of God cannot leave a man of God who is faithful. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உண்மையாயிருக்கும் ஒரு தேவ மனிதருடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய கிருபை அவரை விட்டு விலகவே விலகாது என்பதே ஆகும். The death which comes at a normal time, the denoted time of the Lord, it comes, but till then he lives in the grace of the Lord. கர்த்தரால் குறிக்கப்பட்ட நேரத்தில் வரக்கூடிய இயற்கையான ஒரு மரணம் அவருக்கு வரும் வரை அவர் தேவ கிருபையினால் தான் இந்த பூமியில் உயிர் காக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். That you should understand when I start to preach the word of God.
கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் பொழுதே இதன் உள்கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள தொடங்க வேண்டும். A premature death will not happen to a righteous man unless God brings the grace down upon his life. I have become a minister according to the gift of the grace of God, which was given to me by the effective working of his power. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு நான் ஊழியக்காரனானேன். A gift is a grace, the chiefest among all gifts, says Paul here. எல்லா வரங்களிலேயும் பிரதானமான வரம் தேவனுடைய கிருபைதான் என்பதை பவுலடியார் இங்கே வகுத்து கொடுக்கிறார். To become a man of God, to become a child of God is the grace. Then only comes the gifts of God. But the gift of grace makes us to be a man of God or a woman of God. ஒரு தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டுமானால், தேவ ஊழியக்காரனாக மாற வேண்டுமானால், ஊழியக்காரியாக மாற வேண்டுமானால் அதற்கு முதலாவது தேவ கிருபைதான் வேண்டும். அந்த தேவ கிருபையினால் தேவனுடைய பிள்ளையாக ஊழியக்காரர்களாக மாறிய பின்புதான் தேவனுடைய வரங்கள் நமக்கு கிடைக்கின்றன. I became a minister by the grace of God given to me by the power, effective power. தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையினால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே நான் ஊழியக்காரனானேன். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, why things should happen contrary to what we like in our lives? வாழ்க்கையில் நாம் விரும்பக்கூடியவர்களுக்கு அப்படியே எதிரடையாக நேர்மாறாக காரியங்கள் ஏன் நடக்க வேண்டும்? Because we are being left away and made to wander away from the grace of God. தேவ கிருபையை விட்டு நாம் வழி விலகி தூரமாய் நடந்து கொள்ளுகிறபடியினால்தான் அசம்பாவிதங்கள் நேரிடுகின்றன. That is the glory of God, the grace of God surrounds us for life. அதுதான் ஜீவனில் நாம் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நம்மை சூழ்ந்திருக்கும் தேவனுடைய மகிமையாகிய தேவ கிருபையாகும். He says that I am less than the least of all the saints, but this grace was given that I should preach among the Gentiles the great message. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் சிறியவனாய் இருக்கிறேன், ஆனாலும் புறஜாதிகளிடத்தில் இந்த சுவிசேஷ செய்தியை நான் பிரசங்கிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தேவ கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். He says the grace has made me of everything what I am today, and he is the chiefest among all apostles. The secrets of heaven, from the gifts of the Holy Spirit to the atonement of all the men of God's stature, was given through Paul. பரலோகத்தின் வெளிப்பாடுகள், தேவ ஆவிக்குரிய வரங்கள், தேவ ஊழியர்கள் அந்த நிறைவான வளர்ச்சியை அளவுக்கு வளர வேண்டிய வகுத்து கொடுக்கப்பட்ட வரைவிலக்கணம் என்று எல்லாவற்றையும் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒப்புக்கூடக்கூடிய அளவுக்கு இப்படி இருக்கிறதே தேவ கிருபையினால் தான் இருக்கிறேன் என்று அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிற நான் என்று பவுலடியார் சொல்லுகிறார். That is the greatness of Paul's power. பவுலடியாரின் அந்த வல்லமையின் மேன்மை அதுதான் ஆகும். No one suffered like them, and no one demonstrated God's power to the entire world, and even today he speaks through his epistles. அவரை போல பாடுபட்டவர்கள் வேறு எவரும் அல்ல. ஒட்டுமொத்த உலகத்துக்கே தேவனுடைய வல்லமையை அவரை போல வெளிப்படுத்தினவர்கள் ஒருவரும் இல்லை என்பதற்கு அடையாளம் இந்நாள் வரைக்கும் அவர் தம்முடைய நிருபங்கள் மூலமாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறதிலே அறிந்து கொள்ள முடிகிறதல்லவா? When it was compiled by the King James, it was given that most of his writings came into this book called the Holy Bible. ஜேம்ஸ் அரசன் பரிசுத்த வேதாகமத்தை தொகுத்த பொழுது பவுலடியாருடைய நிருபங்கள் எழுத்துக்கள் தான் அதிகமாக இந்த வேத புஸ்தகத்திலே கோர்க்கப்படுவதற்காக சேர்த்து கொள்ளப்பட ஆவண செய்யப்பட்டது. Even though there was a demonstration of God's power in the Old Testament, but in the New Testament it is only with Paul and his effectual writings. பழைய ஏற்பாட்டு பக்கங்கள் முழுவதும் தேவனுடைய மகத்துவமான வல்லமை பிரத்யட்சமாக வெளிப்பட்டதற்கான ஆதார சான்றுகள் நிரம்பி இருந்தாலும் கூட புதிய ஏற்பாட்டு பக்கங்களிலே இந்த பரிசுத்த பவுலடியார் மூலமாக அவர் ஒருவர் மூலம் அவருடைய எழுத்துக்கள் வாயிலாக தான் தேவனுடைய வல்லமையின் வீரியம் கொப்பளிக்கிறதை பார்க்க முடியும். If you want to live powerfully and blessed,
you can follow Paul, the great apostle. வல்லமை நிறைந்தவர்களாய் ஆசீர்வாத நிறைவோடு வாழ விரும்பினால் இந்த மகத்தான பவுலடியாராகிய அப்போஸ்தலருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் போதும். That is the grace of God. அதுதான் தேவ கிருபையாகும். The grace of God is so powerful and immense that no one can even authorize it for themselves, but only the Lord God and Jesus Christ is the author. சர்வ வல்ல தேவனாய் இருக்கிற கிருபையின் அந்த ஊற்றாய் அதிபதியாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர தேவ கிருபை எனக்குரியதுதான் என்று ஒருவரும் அதிகாரப்பூர்வமாய் சொந்தம் கொண்ட முடியாத அளவுக்கு தேவனுடைய கிருபை மிகவும் வல்லமை நிறைந்ததாக அளவிட முடியாததாக இருக்கிறது. The Bible says, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, Jonah chapter 4, யோனா 4ஆம் அதிகாரம் verse 6. 6ஆம் வசனம். I like to mention about the great grace of God which was reflected in this portion. இந்த பகுதியிலே பிரதிபலிக்கப்பட்டிருக்கும் தேவனுடைய மகத்தான கிருபையை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். Yes. Verse 6 says of Jonah chapter 4 that the Lord God prepared a plant and made it to come up over Jonah, and it might be a shade for his head to deliver him from his misery of a great sun. And so Jonah was very grateful for the plant. யோனா 4:6ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். A desert land is Nineveh. நினிவே ஒரு பாலைவன பிரதேசமாகும். And in midst of that there is this great city Nineveh. அவ்வளவு பறந்து விரிந்திருக்கும் பாலைவனத்தின் நடுவேதான் இந்த பெரிய நினிவே பட்டணம் விரிந்திருக்கிறது. Even though there are 5 rivers running crisscross in that area. அந்த பகுதியில் அங்குமிங்கும் குறுக்காக 5 நதிகள் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருந்தாலும் கூட, but yet this place is very hot. இந்த இடம் அதிக அனல் வெயில் கொளுத்தக்கூடிய உஷ்ண பூமியாக இருந்தது. God wanted to prove how he loves his children by this action. இந்த ஒரு செயலின் மூலம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவாக எப்படி நேசிக்கிறார் என்பதை நிரூபிக்க விரும்பினார். The same God who created the shade created a worm to eat up the entire plant. நிழலை உண்டாக்கின அதே தேவனாகிய கர்த்தர் அந்த செடி முழுவதையும் அரித்து தின்னும்படி ஒரு புழுவையும் உண்டாக்கினார். The Bible says in verse 8, 8ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, the sun arose சூரியன் உதித்தபோது and there came the vehement of a fearful east wind, and the sun beat on Jonah's head so that he grew faint. Then he wished death for himself and said, it is better for me to die than to live. சூரியன் உதித்தபோது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். See, the Lord God wanted to prove how grace develops into the lives of so many people in Nineveh. நினிவே பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எண்ணற்ற மக்களுடைய வாழ்க்கையில் தேவ கிருபை எப்படி வளர்ந்து பெருகுகிறது என்பதை கர்த்தராகிய தேவன் காண்பிக்க வேண்டும் என்று விரும்பினார். Yes, this man cannot agree when his preachings go wrong. இந்த மனிதனுடைய பிரசங்கம் தவறாய் பொய்த்து போவதை இந்த மனிதனால் ஏற்றுக்கொண்டு அதை சம்மதிக்க முடியவில்லை. The Lord wanted to prove what is the grace of God. தேவ கிருபை என்றால் என்ன என்பதை தேவனோ நிரூபிக்க விரும்பினார். When he wanted to die, அவன் சாக வேண்டும் என்று விரும்பிய போது, for killing a plant, the Lord killed a plant and he wanted to die because of that. கர்த்தர் ஒரு செடியை உண்டாக்கி அதை அழித்து போட்டது நிமித்தம் இப்பொழுது கோபத்திலே இவன் சாக விரும்புகிறான். The Lord speaks to Jonah. அந்நேரம் கர்த்தர் யோனாவோடு பேசுகிறார். It's right for you to be angry. இப்படி நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ? And he said, it is right for me to be angry even to death. நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்று பதில் கொடுக்கிறான். But why I should not pity upon that 120,000 people who would have perished if
your preaching would have come right. உன்னுடைய பிரசங்கம் சரியாய் வராமல் இருந்திருக்கும் என்று சொன்னால் அழிந்து போகக்கூடிய அந்த 1,20,000 பேருக்காக நான் பரிதபியாமல் இருப்பது நியாயமோ? Yes. It is not the preaching, but it is the grace of God. That's what I want to demonstrate today evening. யோனாவின் பிரசங்கம் அல்ல அவர்களை மனம் திரும்ப செய்தது, தேவனுடைய கிருபை வெளிப்பட்டதே அவர்கள் மனம் திரும்புதலுக்கு காரணம் என்று சொல்லுகிறேன். When they prayed, அவர்கள் ஜெபம் பண்ணின போது, when they fasted, உபவாசித்த போது, from the king to the last man and from every animal when they fasted, without even having any sense in it, because even there is no fifth sense or sixth sense to the animals. Yet the king made it so that he can bring the grace of God upon the entire city called Nineveh. அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் அந்த பட்டணத்தில் இருந்த அத்தனை குடிமக்களோடு கூட ஆறறிவுள்ள மனிதனோடு ஆறாம் அறிவு என்று சொல்லுகிற பகுத்தறிவில்லாத மிருக ஜீவன் வரைக்கும் உபவாசம் பண்ணும்படி அந்த ராஜா நிர்பந்தித்ததை கேட்டு பட்டணத்து மக்களுடைய உபவாசத்தை தேவன் பார்த்ததுமே அவர்கள் மீது மனதுருகினது தேவ கிருபை அல்லவா? The Lord did not laugh when the animal fasted, but he said how obedient the people of Nineveh is. மிருக ஜீவன்கள் உபவாசித்ததை பார்த்து கர்த்தர் கேலி செய்து சிரிக்கவில்லை. நினிவே பட்டணத்து மக்கள் எவ்வளவு கீழ்ப்படிதலுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்றுதான் வியந்தார். Jonah would have made even cry, like simply crying and telling these people don't understand my message. இந்த ஜனங்களுக்கு என் செய்தி புரியவில்லையே என்று யோனா வேண்டுமானால் சாதாரணமாய் அழுது இருந்திருக்கலாம். But the Lord agreed from heaven. ஆனால் பரலோகத்தில் இருந்து கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார். They are innocent, says the Lord, in the final few verses of Jonah's epistle. யோனா புஸ்தகத்தின் கடைசி அதிகாரத்தின் சில வரிகளிலே அவர்கள் குற்றமறியாதவர்கள் என்று அவர்கள் அப்பாவித்தனத்தை கர்த்தர் கோடிட்டு காட்டுகிறார். That is what I want you to understand today. Each and every one of you, man makes you to be depromoted in your life out of all his senses, the cruel senses, but God loves you because you are faithful and you are innocent. மனிதன் தன்னுடைய எல்லா ஆறறிவோடு கூட சுயநினைவோடு கூட பகுத்தறிவின் செயல்பாட்டையும் பயன்படுத்தி உங்கள் நிலையிலிருந்து நீங்கள் குறைந்து போவதற்கு ஏதுவாக விரும்பும் பட்சத்தில் தேவனோ உங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறவராய் உங்கள் நலன் விரும்பி உங்களை உயர்த்த விரும்புகிறார் என்பதை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். He cannot even accept the criticisms of Jonah towards Nineveh's people. நினிவே பட்டணத்து மக்களுக்கு எதிரான யோனாவின் குற்றச்சாட்டுகளின் விமர்சனங்களை கூட தேவன் ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொள்ளவில்லை. Why? Because he loves them more than the preaching of Jonah. ஏனென்றால் யோனாவின் பிரசங்கத்தை காட்டிலும் அதிகம் அந்த பட்டணத்து வாசிகளை அவர் நேசித்ததுதான் உண்மை. That is the grace. He given life to all these 1,10,000 people. அதுதானே கிருபை. 1,20,000க்கும் அதிகமான மக்கள் அனைவருக்கும் அவர் ஜீவனை கொடுத்து பிழைக்க வைத்தாரே. He loves to give life. That's what I said. Grace is life, my dear friends. கிருபை என்றாலே ஜீவன் என்று ஏன் சொன்னேன்? அவர் ஜீவனை கொடுத்து பிழைக்க வைப்பதில் தான் அதிக விருப்பம் உள்ளவர். When you live, you can have all the blessings. நீங்கள் உயிரோடு பிழைத்திருக்கும் பொழுது சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கலாமே. That's what David says, the dead cannot praise you. அதனால் தான் மரித்தவன் உம்மை துதிக்க மாட்டான் என்று தாவீதும் சொல்லுகிறார். Yes, that is what the Lord meant. They should live, they should praise me, and they should be blessed in this world. அவர்கள் உயிரோடு வாழ்ந்து என்னை துதித்து இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என அன்பானவர்களே, today grace is extended till he takes the bride away. இன்றைக்கும் மணவாட்டியை அவர் தம்முடனே இருக்கும்படி எடுத்துக்கொண்டு போகும் காலம் வரைக்கும் கிருபையின் கால அவகாசம் நீட்டித்துக் கொண்டே வருகிறது. And the last enemy to be won is death, says Paul. பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம் என்று பவுலுடைய till then the grace will prevail and save and it will bless us. அதுவரைக்கும் கிருபை எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயித்து ரட்சித்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கும். When the death is overcome, then the church will be taken up into the rapture. கடைசி சத்துருவாய் இருக்கிற மரணம் பரிகரிக்கப்பட்டு ஜெயிக்கப்படும் பொழுது திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும். Are you in that life of grace and power? கிருபையின் வல்லமையின் அந்த ஜீவனுக்குள் தான் நீங்கள் இருக்கிறீர்களா? Paul says, the Lord given me the grace in that accumulated power. அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை நிரம்பி இருக்கக்கூடிய கிருபையை தேவனுக்கு தந்தார் என்று பவுலடியார் சொல்லுகிறார். When Jesus was in this world, இயேசுவானவர் ஈகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில், in Luke chapter 13,
லூக்கா 13ஆம் அதிகாரம். And when he was teaching in one of the synagogues, when he was allowed those days, அந்த நாட்களிலே அனுமதிக்கப்பட்டவராய் ஜெபாலயம் ஒன்றில் அவர் பிரசங்கித்து போதித்துக் கொண்டிருக்கும் போது, and in verse 11 of Luke chapter 13, லூக்கா 13ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம், and behold, there was a woman who had a spirit of infirmity of 18 years, and that infirmity made her to be bent over, and no way that she can raise herself. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். The infirmity made her to be bent over. She cannot see the world or anyone, even Jesus in front of her. அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அவள் தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒருவரையும் இயேசுவை கூட உலகத்தையும் பார்க்கவே முடியாத அளவுக்கு அவளை கூனி குறுகி போகும்படி செய்துவிட்டது. 18 years bent over. 18 ஆண்டுகளாய் கூனி வளைந்த ஒரு வாழ்க்கை. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, certain things in the Bible are mentioned for us to understand the grace of God's power. தேவ கிருபையின் வல்லமை இன்னதென்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே வேதாகமத்தில் சில காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கின்றன. No one can raise her up, neither the prophets nor the priests or the scribes. தீர்க்கதரிசிகளாயிருந்தாலும் ஆசாரியர்களானாலும் ஏன் வேதபாரகரானாலும் ஒருவராலும் கூனியாயிருக்கிறவளை நிமிர செய்ய முடியாது. Jesus saw her. இயேசு அவளை கண்டார். Yes, that is the truth of my message today. அதுதான் இன்றைய என் செய்தியின் உண்மை சத்தியம். His eyes are upon us with grace. அவருடைய கண்கள் இன்றைக்கும் கிருபையோடு நம் மீது நோக்கி கொண்டிருக்கிறது. Jesus saw her. இயேசு அவளை கண்டார். Yes, that is the truth. That is what they needed of the hour today. இம்மணி நேரத்தின் அத்தியாவசிய தேவை அதுதானே. Did Jesus see my afflictions? இயேசு என் உபத்திரவத்தை பார்ப்பாரா? This the grace of God is upon me or not? இந்த தேவ கிருபை என் மீது இருக்கிறதா இல்லையா? If grace is there, why I should suffer? கிருபை இருக்குமானால் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? 18 years of infirmity. 18 ஆண்டுகளுக்கு பலவீனம். Jesus saw her. இயேசு அவளை கண்டார். Tonight, இந்த இரவில் do you think Jesus cannot see you? இயேசுவால் உங்களை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறீர்களா? Then the Bible says, வேதம் சொல்லுகிறது, come unto me, says Jesus. இயேசு அவளை நோக்கி என்னிடத்தில் வா என்று அழைத்தார். Contrary to the laws of Moses which the scribes describe. வேத பாரகர்கள் அவருடைய அந்த செய்கையை மோசேயின் பிரமாணத்துக்கு எதிரடையான ஒரு செய்கையாக விமர்சிக்கிறார்கள். But yet he is not worried. ஆகிலும் அவரோ கவலைப்படவே இல்லையே. They were murmuring across the synagogue inside. ஜெபாலயத்திற்குள்ளாக இருக்கிறவர்கள் அதன் ஊடாய் முறுமுறுக்கிறார்கள். Who are called the men of God. அவர்கள் அத்தனை பேரும் ஜெபாலயத்திலே ஊழியம் செய்கிற தேவ மனிதர்கள் என்று அறியப்பட்டவர்கள். The church is against our deliverance. சபை அந்த ஸ்திரீயின் விடுதலைக்கு எதிராய் குரல் கொடுக்கிறது. But the grace of God is full upon her. ஆனால் தேவ கிருபையோ முழு நிறைவோடு அவர்கள் மீது இறங்கிற்று. Do you believe tonight? இந்த இரவு நீங்கள் நம்புகிறீர்களா? Man may not like it. மனிதனுக்கு அது பிடிக்காமல் போகலாம். Family members may not like it. குடும்பத்தாருக்கு அது பிடிக்காமல் போகலாம். Those who are above you may not like it because they want you to be always a slave unto their lives. உங்களுக்கு மேல் இருக்கிறவர்கள் எப்போது நீங்கள் அவர்கள் காலடியின் கீழ் அடிமையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறபடினால் நீங்கள் விடுதலையாவதற்கு பிடிக்காமல் இருக்கலாம். That's why I sang that song, Viswasiye ni padarade, Viswasathal Nidiman Endrume Pilaippan. Yes, you will live by faith. You are not there to suffer or to fear, because your faith upon the Lord Jesus Christ will deliver you by the grace of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நீங்கள் வைத்திருக்கும் விசுவாசம் தேவ கிருபையினாலே உங்களை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறபடியினால் நீங்கள் இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டு பயந்திலே வாழ்வதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. The grace of God is so powerful that day that nobody can stop Jesus. உடனே அவள் தேவனை மகிமைப்படுத்தும்படி நிமிர்ந்தாள். Because she was straight facing Jesus. ஏன் இப்பொழுது அவள் நிமிர்ந்து நேருக்கு நேர் இயேசுவை பார்க்கிறாள். The true testimony of God's grace. தேவ கிருபைக்கான நிஜமான உண்மை சாட்சி எழும்பிற்று. A woman who cannot raise herself to see Jesus. இயேசு தனக்கு முன்பிருந்தும் பார்க்க தன்னை தலை நிமிர்த்த கூடாதவளாய் கூனி இருந்த ஒரு ஸ்திரீ. It will bend slowly the back and then the neck, and then they cannot see anything, only the earth and not the heavens. இந்த கூன் போடுகிற ஒரு பலவீனம் தாக்க ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் முதுகு வளைய ஆரம்பித்து அடுத்து கழுத்து என்று இறுதியிலே
தரையை தவிர வேறு எதையுமே பார்க்க முடியாத அளவுக்கு குனிந்து கொண்டே வாழ வேண்டிய நிர்பந்தம். Like a pig, they have to see only the earth. வாழ்நாளெல்லாம் பன்றியை போல் பூமியின் தரையை மட்டுமே அவர்கள் நோக்கி வாழ வேண்டிய நிர்பந்தம். After 18 years, she's seen Jesus in her life. 18 ஆண்டுகால தலைகுனிவுக்கு பின்பு முதல் முறையாய் இவள் தலை நிமிர்ந்து இயேசுவை பார்த்தாள். That is the grace of God. அது தேவ கிருபை அல்லவா? He defied everyone. அங்கிருந்த அனைவருடைய கூற்றையும் அவமாக்கினார். He said to the church and the authorities, you are hypocrites. சபையையும் அங்கிருந்த அதிகாரிகளையும் பார்த்து நீங்கள் மாய்மாலக்காரர்கள் என்றார். Yes, if your donkey would have fallen into the lurch and into the places where it will swamps, then will you not go and take it out? உங்களுடைய எருதாவது கழுதையாவது ஏதாவது ஒரு குழியிலே ஒரு பள்ளத்திலே விழுந்து விட்டால் நீங்கள் போய் அதை வெளியே தூக்கி எடுக்க மாட்டீர்களோ? But I am doing this for the daughter of Abraham. நானோ ஆபிரகாமின் இந்த குமாரத்தியாகிய இவளுக்கு இந்த விடுதலையை கொடுத்தேன். Because Satan has bound her and removed the grace away from her life. ஏனென்றால் சாத்தான் இவளை கட்டி வைத்து இவர்கள் மீது இருந்த தேவ கிருபையை விலக்கி வைத்திருந்தான். My dear brothers and sisters, today, இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குன்பான சகோதர சகோதரிகளே, whatever Satan has bound you, and without grace, if your life is tonight, is the deliverance. தேவ கிருபை அனுபவிக்க கூடாதபடிக்கு சாத்தான் எவற்றால் உங்களை கட்டி வைத்திருந்தாலும் சரி, இந்த இரவில் தேவ கிருபை உங்கள் விடுதலைக்காய் நிறைவாய் வருகிறது. My dear brothers and sisters in Christ, grace is the greatest deliverance of your life. கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, கிருபைதான் உங்கள் வாழ்க்கையின் மாபெரும் விடுதலையின் பிரமாணம். By doing this, the Bible says he has put all the adversaries to shame. இதை செய்ததன் மூலமாக எதிராளிகள் எல்லாரையுமே அவர் கட்டி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. Yes, everybody was shut when they were raising against this woman and the miracle. இந்த பெண்ணுடைய விடுதலைக்கும் அற்புதத்துக்கும் எதிராக குரல் கொடுத்த பொழுது அவர்கள் அனைவருடைய வாயையும் இயேசுவானவர் அடைத்து போட்டார். That is the truth of my message today. அதுதான் இன்றைய செய்தியின் சத்தியம். Grace is a great life. தேவ கிருபை பெருவாழ்வின் ஜீவன். 18 years of infirmity, God delivered her just in a moment of time. 18 ஆண்டுகால நீண்ட நெடுங்கால பலவீனம் நொடிப்பொழுதில் தேவன் விடுவித்தார். Grace prevails every odd in your life. உங்கள் வாழ்க்கைக்கு எதிரான எல்லா அசம்பாவித வேதனையின் நிர்பந்தங்களையும் கிருபை மேற்கொண்டு ஜெயிக்கும். Grace can overcome death in your life. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மரணத்தையும் கிருபையால் ஜெயிக்க முடியும். Grace of God is perennial and beyond the curtains of times. இந்த தேவ கிருபை நித்திய ஜீவ ஊற்றாய் இருக்கிறபடியினால் அது கால வரையறைக்கு அப்பாற்பட்ட பாக்கியமாய் சுரந்து கொண்டே இருக்கும். Nobody can stop the grace of God in your life. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தேவ கிருபையை யாரும் தடுத்து அணை போட முடியாது. At the place called Enakori, எண்ணக்கோரி எண்ணப்பட்ட இடத்தில், when Samson was able to kill 1,000 men with the jawbone of a ass, ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பேருக்கும் அதிகமானோரை சிம்சோன் கொன்று போடக்கூடிய நிலையில், and finally when he became tired, he fell down to die. இறுதியாக சோர்ந்து விடாய்த்து போன பொழுது அவர் அப்படியே களைத்து துவண்டு விழுந்தார். In verse 17 of Judges chapter 15, நியாயாதிபதிகள் 15:17 வசனம், and he said to himself that in verse 16, with the jawbone of a donkey, heaps upon heaps, with the jawbone of a donkey, I slain 1,000 people. 16 வசனத்தில் சொல்லுகிறார், கழுதையின் தாடை எழும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எழும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்று சிம்சோன் சொல்லுகிறார். He glorified the Lord of his great power and authority. கர்த்தருடைய மகத்துவமான அதிகார வல்லமைக்காக தேவனை மகிமைப்படுத்தினார். And when he finished it, he threw the bone away and he became tired and fell on the ground. எல்லா வேலையும் முடித்த பின்பு அந்த கழுதையின் தாடையிலுமை தூக்கி எறிந்தவராய் களைத்து விடாய்த்து தரையில் விழுகிறார். That he did it in Ramath Lehi. அதை ராமாத் லேகியில் செயல்படுத்தினார். When he finished the great work of the Lord, மிகப்பெரிய கர்த்தருடைய வேலையை செய்து முடித்த பின்பு there he became very thirsty. மிகவும் தாகம் அடைந்தார். He cried out to the Lord and said, அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு சொல்லுகிறார், you have given me this great deliverance. நீ இத்தனை பெரிய ரட்சிப்பை என் கையினால் கட்டளையிட்டீர். Verse 18 he says, you have given me this great deliverance from the hand of your servants. தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க என்று 18 வசனத்தில் படிக்கிறோம். But I am going to die in thirstiness
before all those who are uncircumcised. இப்பொழுதோ விருத்த சேதனம் இல்லாத இவர்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் தாகத்தினால் சாகப் போகிறேனே. See, that's what I said. Grace is life. அதனால்தான் கிருபை என்றாலே ஜீவன் என்று சொன்னேன். Wherever you need life, there the grace of God prevails. எங்கெல்லாம் உங்களுக்கு ஜீவ வாழ்வு தேவைப்படுவதெல்லாம் தேவ கிருபை மேற்கொண்டு ஜெயிக்கும். There will be no death when grace prevails. கிருபை மேற்கொள்ளும் பொழுது மரணம் இருக்காது. There will be no death when grace prevails. கிருபை ஜெயிக்கும் போது மரணம் வருவதில்லை. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, there is no evil when grace prevails. கிருபை மேற்கொண்டு ஜெயிக்கும் போது எந்த தீமையும் தாண்டவமாட முடியாது. The Lord split the hollow ground very near to him. Even he cannot walk. He rolled over and he drank from that great place where the Lord made a spring to come out of a very, very narrow and a dry place. நடக்க கூட பலனற்றவராய் அவர் துவண்டு விழுந்து கிடந்த அதே இடத்துக்கு பக்கத்திலே தேவன் பூமியை பள்ளத்தை பிளக்க பண்ணினதினாலே இப்பொழுது அவர் தவழ்ந்து போய் வனாந்தரமான இடத்திலே சுரந்த நீரூற்றில் தாகம் தீர்க்கிறார். Yes, he did not allow him to walk. My dear friends, please understand that a man is suffering, cannot even keep one step again. But that man was survived by grace of God, by a place where it is still today available, says the Bible. அன்பானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு மேல் ஒரு அடி கூட நடப்பதற்கு பலனில்லாமல் சுருண்டு மயங்கி விழுந்து கிடக்கும் ஒரு மனிதனை உயிர் பிழைக்க வைப்பதற்காக தேவன் அந்த இடத்திலேயே இந்நாள் வரைக்கும் இருக்கக்கூடியதாக வேதம் சொல்லுகிற ஒரு பள்ளத்தை பிளந்து நீர் சுரக்க பண்ணினார். And that's what Paul says, the power of grace was with me. அதனால்தான் பலத்த சத்துவமாகிய தேவ கிருபையின் வல்லமை என்னோடு கூட இருக்கிறது என்று பவுலடியார் சொல்லுகிறார். He revived, the Bible says in verse 19 of Judges 15. நியாயாதிபதிகள் 15:19 அவனுடைய ஆவி உயிர்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. Spirit returned and he revived. That is life. That's what I am talking about. The grace revived him. அந்த கிருபை அவனை உயிர்ப்பித்தது என்பதுதான் என்னுடைய கூற்று. He called this place as Ennakor. அந்த இடத்தை எண்ணக்கோர் என்று அழைத்தார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, if you call the Lord, grace comes upon you. கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டால் போதும் கிருபை உங்கள் வாழ்வை நிரப்பி விடும். When he looks down upon you, he sees that I had to pour grace upon them. உங்களை அவர் கீழ் நோக்கி கண் நோக்கி பார்க்கும் பொழுதே உங்கள் மீது என் கிருபை நான் ஊற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார். God of Nineveh, God of Samson, நினிவேயின் தேவனும் சிம்சோனின் தேவனுமாய் இருக்கிறவர், a God of the woman who was bent over, முழுவதுமாக குனிந்து கிடந்த ஒரு பெண்ணின் தேவன். What do you think about you in your life today by the grace of God? இந்த நாளிலேயும் உங்களை குறித்து நீங்கள் தேவ கிருபையை வைத்து என்ன நினைக்கிறீர்கள்? It is simply marvelous and great. சாதாரணமாக சொல்ல வேண்டுமானது ஆச்சரியமானது, மகத்தானது. You cannot compare the grace of God with anything upon this earth. தேவ கிருபையை இந்த பூமியில் இருக்கக்கூடிய எதனோடும் நீங்கள் ஒப்பிட முடியாது. Grace of God is supreme than the love of the husband and wife. கணவன் மனைவியின் அன்பை பார்க்கிலும் தேவ கிருபை உச்சிதமானது, உயர்ந்தது. It can make anything out of anything in your life. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எதற்குள்ளிருந்தும் அந்த கிருபை எதையும் வெளியே கொண்டு வர முடியும். Yes, my dear brothers and sisters in Christ. ஆம், கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, Grace of God prevails after everything that's exhausted in your life. உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லாமே தீர்ந்து ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வந்த பின்பும் தேவ கிருபை மேற்கொண்டு ஜெயிக்கும். And the verse 20 says he judged Israel 20 years after that. 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு பின்பு இஸ்ரவேலரை 20 வருஷம் அவன் நியாயம் விசாரித்தான். What a grace. என்ன கிருபை இது? What a grace. இது என்ன கிருபை? He called by grace, he lived in grace, he was lifted up from death by grace and made him to serve Israel 20 years. கிருபையினால் அழைக்கப்பட்டார், கிருபையினால் தூக்கிவிடப்பட்டார், கிருபையினாலே மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டு கிருபையினால் 20 வருஷம் அதற்கு பின்பு நியாயம் விசாரித்தார். The grace of God is supreme in your lives today. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் தேவ கிருபைதான் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டதா இருக்கிறது. He picks you up from everything, every dirt in your life and makes you to be fully clean and perfect. நீங்கள் எப்பேற்பட்ட அழுக்குக்குள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை அவர் தூக்கி எடுத்து முழுவதுமாய் நீங்கள் வாழ்வதற்கு உகந்தவர்களாக தூய்மையாக்கி விடுகிறார். What can you speak about grace when
it is beyond your speaking and beyond your thinking. நீங்கள் பேசவே முடியாத அளவுக்கு, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அப்பாற்பட்டதாய் இருக்கிற தேவ கிருபை குறித்து நீங்கள் என்ன சொல்ல முடியும்? Because it is unique and it is very special in your life. ஏன் இந்த தேவ கிருபை தனித்தன்மை வாய்ந்ததும் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் விசேஷமான ஒன்றுமாய் இருக்கிறது? Because he always likes his people to be obedient. ஏனென்றால் எப்போதும் தம்முடைய ஜனங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறவர்களாய் காண அவர் விரும்புகிறார். He likes his people to be always in the perfection of his glorious life. தம்முடைய ஜனங்கள் எப்போதும் அவருடைய மகிமையான ஜீவியத்தின் பூரணத்துக்குட்பட்டு இருக்க வேண்டும் என்பதே அவருடைய எதிர்பார்ப்பு. God replies to everything that what we ask of him by his grace. தேவ கிருபையை கொண்டு நாம் தேவனிடத்தில் வேண்டி கேட்கிற எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். When Moses believed that he is going to enter Canaan, கானானுக்குள் பிரவேசிக்க போகிறேன் என்று மோசே விசுவாசித்த போது, and he said, let my people go and spy this land which is flowing with milk and honey, described by the Lord when he was speaking to me. என்னோடு கர்த்தர் பேசும்போது வர்ணித்தது போல பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தை என் ஜனங்கள் போய் வேவு பார்த்து வரட்டும் என்று மோசே அனுப்பி வைக்கும்போது, yes, it took 40 days for the elders to go and search the land of Canaan. மோசேயினால் அனுப்பப்பட்ட மூப்பர்கள் கானான் தேசத்தை வேவு பார்த்து வருவதற்கு 40 நாட்கள் ஆயிற்று. And they came to the valley of Eshcol, the Bible says in Numbers chapter 13 and verse 23. என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தில் அவர்கள் போய் பார்த்து வந்த அந்த இடத்திற்கு எஸ்கோல் பள்ளத்தாக்கு என்று வேதம் பெயர் சொல்லுகிறது. Because one cluster of grape can be carried by 2 people. ஏன் ஒரே ஒரு திராட்சை குலையை 2 பேர் சுமந்து கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இருந்தது. And there were beautiful pomegranates and figs. அருமையான மாதளம் பழங்கள், அற்புதமான அத்தி பழங்கள். And they returned spying the land after 40 days, says verse 25. 25ஆம் வசனத்தில் அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். But instead of grace, death came upon them for 40 years. ஆனாலும் கிருபைக்கு பதிலாக 40 ஆண்டுகளுக்கு அவர்கள் மேல் மரணம்தான் தாண்டவம் ஆடியது. Understand very carefully tonight. இந்த இரவில் மிகவும் கவனமாய் புரிந்து கொள்ளுங்கள். How you adopt yourself towards the Lord God of Israel. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஏற்ற உகந்தவராய் உங்கள் வாழ்க்கையை எப்படி நீங்கள் அமைத்துக் கொள்ளுகிறீர்கள்? Yes, as I was with Abraham and as I was with Isaac, I'll be with you, said the Lord to Jacob. ஆபிரகாமோடு கூட நான் இருந்தது போலவே, ஈசாக்கோடு நான் இருந்தது போலவே உன்னோடு நான் கூட இருப்பேன் என்று தான் யாக்கோபிடம் கர்த்தர் சொன்னார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, in verse 29, they were all brought a bad report because they saw the Anakims in the land of Canaan. கானான் தேசத்தில் ஏனாக்கியரை அவர்கள் கண்டபடியினால் அத்தனை பேரும் ஒரு துர்ச்செய்தியை அங்கே சொல்லுகிறார்கள். They said it is flowing with milk and honey. Yes, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், உண்மைதான். but we cannot take them because there are giants living in that country. ஆனால் அந்த தேசத்தில் ராட்சத பிறவிகள் குடியிருக்கிறபடியினால் நாம் போய் அதை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது என்று பொடி வைத்தார்கள். Verse 30. 30ஆம் வசனம். Caleb quietened them, the Bible says. வேதம் சொல்லுகிறது, காலேப் ஜனங்களை அமர்த்தினார். Let us go at once and take possession. We are able to overcome them. நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். And the people said that we cannot do it because there are more stronger than we are. ஆனால் கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, ஏனென்றால் அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, who is great today? இன்றைக்கு யார் பெரியவர்கள்? Your husband and your children? உங்கள் கணவன் பிள்ளைகளா? Or your wife and your children? அல்லது உங்கள் மனைவியும் பிள்ளைகளுமா? Or your parents? இல்லது உங்கள் பெற்றோர்களா? Or your Lord God who has got full of grace? அல்லாவிட்டால் முழுவதும் கிருபையின் நிறைவு உடையவராய் இருக்கிற உங்கள் கர்த்தராகிய தேவனா? Let us define it tonight. இந்த இரவே நாம் அதை தெளிவான ஒரு வரையறை செய்வோம். Who is stronger?
யார் பலமுள்ளவர்? Who can able to deliver you everything in life? வாழ்க்கை உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லவர் யார்? The God who spared 1,20,000 people of Nineveh. நினிவேயின் 1,20,000 பேரை அழியாதபடிக்கு தப்புவித்த தேவனா? The Lord who spared the 18 years of infirmity at a bent over woman. 18 ஆண்டுகளாக கூனி குறுகி போயிருந்த பலவீனப்படுத்துகிற ஆவியின் பிடியில் இருந்த அந்த ஸ்திரீயை விடுதலையாக்கின தேவனா? Oh, the Lord who delivered the life out of the hands of Satan, Lucifer, Job's life. இல்லாவிட்டால் சாத்தானையும் லூசிபரின் கையிலிருந்து யோபின் வாழ்வை ஜீவனை மீட்டெடுத்த தேவனாகிய கர்த்தரா? Who is your God today? இன்றைக்கும் யார் உங்கள் தேவனாய் இருக்கிறது? Even Paul says, because he is the omnipresent, he made and he confessed upon his own self, and he says that I am there, I am the beginning and I am the end. அவர் சர்வ வியாபியாக இருக்கிறபடியினால் ஆதி முதற்கொண்டு நான் இருக்கிறேன், நான் அங்கே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவர் தம்பேரில் தாமே ஆணையிட்டு அதை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். That is your God today. அவர்தான் இன்றைக்கு உங்கள் தேவன். You cannot take oath upon yourselves because you are unworthy. You will be today and you will not be tomorrow. நீங்கள் இன்றைக்கு இருப்பீர்கள், நாளைக்கு இருக்க மாட்டீர்கள். எவ்விதத்திலும் அருகதையற்றவர்களாய் இருக்கிறபடியினால் எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணர் என்று நீங்கள் உங்களையே பெருமையாய் சொல்லிக்கொள்ள முடியாது. But the one who made himself life for himself is the Lord your God, who is the author of grace. கிருபையின் அதிபதியாய் இருக்கிற அந்த தேவனாகிய கர்த்தர் தான் அந்த கிருபையினாலே இப்படி இருக்க வைக்கிறார். The contingent of Israel moaned and cried where Moses cannot hear the sound of cry in the camp of Israel. போய் தேசத்தை சுற்றி பார்த்து வந்த உளவாளிகள் கொடுத்த அறிக்கையை கேட்ட இஸ்ரவேல் பாளையத்திலே ஒரு பெரிய குழப்பம், மனக்குமுறல், ஒரு அலறலின் சத்தம். மோசேயினால் அதை சகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் அபயமிட்டார்கள். நன்மையான நாட்கள் என்று எண்ணி மோசே சந்தோஷப்பட்ட நாட்களை துக்க நாட்களாய் மாற்றிய எல்லா தலைவர்கள், all the 10 tribes, they made it as a day of mourning instead of rejoicing. 10 தலைவர்களுமே சந்தோஷத்தில் கலிகூற வேண்டிய நாட்களை துயரப்பட்டு துக்கிக்கும் நாட்களாய் மாற்றினார்கள். That is the world we are living in today. அப்படிப்பட்ட உலகில் தான் இன்றைக்கு நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். If you don't have the grace of God, you cannot judge your own life. தேவ கிருபை இல்லாவிட்டால் உங்கள் சொந்த வாழ்க்கையை உங்களால் நிதானிக்க முடியாது. That is the rudiment today that you must understand. If the grace of God is not there, you will be mad in what you are doing. தேவ கிருபை மாத்திரம் இல்லை என்றால் நீங்கள் செய்கிற காரியத்திலே பித்து பிடித்தவர்களாய் தான் இருப்பீர்கள் என்ற உண்மை நிலையை இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். Your life will turn upside down. உங்க வாழ்க்கையை தலைகீழாய் புரண்டு போய்விடும். And these 2 people are strong by the grace of God, but the 10 have left and they have gone away like the cane seed. தேவ கிருபையினால் இந்த இருவரும் பலவான்களாய் தேவனுடைய வார்த்தைக்குள் கட்டுக்கோப்பாய் இருக்கிறார்கள். ஆனால் 10 பேருமோ வழிதவறி தேவ கிருபை விட்டு வெளியேறி காயனின் சந்ததியை போல் மாறிவிட்டார்கள். See, you understand, they are not meant to be like that, but they made themselves to be out of the grace of God. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் அப்படி இருப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்டவர்கள் அல்ல, தாங்களே தங்களை தேவ கிருபைக்கு வெளியேற்றி கொண்டவர்கள். Never the Lord leaves you away from the grace, but you go. That's what I said in the beginning of the message. ஒரு நாளும் தேவன் உங்கள் மீது இருக்கும் தம்முடைய கிருபையை விலக்கிக் கொள்வதே இல்லை. ஆனால் நீங்கள் தான் தேவ கிருபை விட்டு வெளியேறி போய்விடுகிறீர்கள். You go astray. நீங்கள் வழி தப்பி போகிறீர்கள். You cannot blame God. நீங்கள் தேவன் மீது பழிபோட முடியாது. Isaiah says that I made you as a good wine, but how you brought forth sour grapes. நற்குல திராட்சை செடியாய் உன்னை நான் உண்டாக்கி வைத்தேனே, நீ கசப்பான அந்த திராட்சை பழம் கொடுக்கக்கூடிய நிலையை மாறி போனது எப்படி என்று ஏசாயா. How you become a wild wine and a grape. நீ எப்படி ஒரு காட்டு திராட்சை கொடியை போல மாறி போனாய். But I planted you as a good wine. நானோ நற்குல திராட்சை செடியாய் உன்னை நாட்டினேனே. You turn yourself away from the Lord and you say God has forgotten me, and that is mockery unto God. God cannot accept it. நீங்களே தேவனை விட்டு விலகி சோரம் போய்விட்டு தேவன் என்னை கைவிட்டார் என்று சொல்லுவதல்லவா தேவனுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு கேலி கூத்து. Coming against a man of God that day proved to be fatal in their lives. தேவ மனுஷனுக்கு எதிராக எதிர்த்து வருவது அந்த நாளில் அவர்கள் வாழ்க்கைக்கு சாபமணி அடித்ததாக நிர்ணயிக்கப்பட்டது. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, you hear the message of God not from our mouths, because we don't prepare anything. There is no bit of it, nothing we prepare, but it is the grace of God. If you disobey, you will be thrown out into the wild life. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய வார்த்தை எங்கள் வாயிலிருந்து வருகிறதில்லை, இது தேவ கிருபையிலிருந்து ஊற்று சுரந்து வெளிப்படுகிறபடியினால்
கேட்கிற இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிய தவறிவிட்டால் காட்டு ஒளிவு மரம் போல் காட்டு திராட்சை செடியைப் போல் தள்ளுண்டு போவீர்கள். Where are you today? இன்றைக்கு எங்கே இருக்கிறீர்கள்? Do you need the grace of God? தேவ கிருபை உங்களுக்கு தேவையா? Oh, do you think you are away from the grace of God? தேவ கிருபை விட்டு நீங்கள் தூரமாய் விலகி இருப்பதாக எண்ணுகிறீர்களோ? Your wrong decisions are made because you are not in the grace of God. நீங்கள் தேவ கிருபைக்குள் இல்லாதபடியால் தான் தவறான முடிவு எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். Have you ever analyzed what I am doing is right or wrong? What I am doing is according to the word of God or according to the preachings of the men of God? நான் செய்கிறது சரியா தவறா? நான் சொல்லுகிறதெல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி தான் செய்கிறேனா? நான் செய்யும் என் காரியங்கள் தேவ மனிதர்களுடைய பிரசங்க உபதேச வாக்கியங்களின் முடிதான் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். To return to the grace of God is very hard than life survival. உயிர் பிழைத்து சமாளித்து வாழ்வதை விட தேவ கிருபையிடம் திரும்பி வருவதற்கான பிரயாசங்கள் எடுப்பதுதான் மிக கடினம். Please understand today, that's what even yesterday I was talking to people across the seas, that you should obey the men of God. Even when my days, even something goes wrong, we must say that we must stand with the man of God. But that is not happening today across many places, even in my ministry, I tell you today. பல இடங்களிலே என்னுடைய ஊழியத்திலும் கூட ஏதாயிலும் காரியங்கள் தவறாய் போகிற நிலையை நாம் பார்க்க நேர்ந்தாலும் எந்த நிலையிலும் ஊழியரோடும் தேவ மனிதரோடும் தான் நிற்க வேண்டும் என்ற உண்மையை நான் நேற்று கூட பகிர்ந்து கொண்டேன். அதை தான் இன்றைக்கு பார்க்க முடிவதில்லை. You can do anything what you like, but if God removes you, you are removed indeed. நீங்கள் விரும்புகிற எதையும் செய்யலாம், ஆனால் தேவன் உங்களை விலக்கி விடுவாரானால் மெய்யாகவே நீங்கள் தள்ளுண்டு போனவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். You can think that you can talk anything, but everything is recorded in heaven and you will be pushed one day from the grace of God. எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம், ஆனால் நீங்கள் பேசுகிற அனைத்தும் பரலோகத்தில் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறபடியினால் தேவ கிருபை விட்டு நீங்கள் விலக்கப்படுகிற அபாயம் உண்டு. Not only those who are hearing me, those who are here and those who are with me, you must all understand, if the grace is lifted up, you will be pathetic. That's what here the Lord is trying to say to the children of Israel. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, என்னோடு கூடவே இருக்கிறவர்களும் இங்கே இருக்கிறவர்களும் கூட நீங்கள் தேவ கிருபை உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறதில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும் என்பதை தான் இங்கே தேவன் தம்முடைய வார்த்தை மூலமாக விவரிக்கிறார். Numbers 14 என்னாகமம் 14 verse 4. 4ஆம் வசனம். They said to one another, let us select a leader and return to Egypt. பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஏன் பாலும் தேனுங்கிற ஓடுற கானானை பார்த்துட்டு வான்னு சொன்னால் அவன் எகிப்துக்கு போகிறேன்றான். இதுதான் உலகம், பார்த்துக்கங்க. This is what, if the grace leaves you, you will do everything against the word of God, against your life, and you will die. கிருபை உங்களை விட்டு விலகி விடும் என்றால் நீங்கள் செய்கிற எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பானதாக, ஏன் உங்கள் சொந்த வாழ்க்கைக்கே உலை வைப்பதற்கு சமானமாக இருக்கும். He said at the shores of the Red Sea that the Egyptians whom you see today, you will not see tomorrow. From tomorrow onwards. செங்கடலை பிளந்து பத்திரமாய் கரை சேர்த்த பின்பு கண்களுக்கு எதிரே எகிப்தியரை அழித்து துவசம் செய்த பொழுது சொல்லுகிறார், இன்று கண்ட எகிப்தியனை இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே காண மாட்டீர்கள். But they want to go back to Egypt. ஆனால் இவர்களோ மீண்டும் எகிப்துக்கு திரும்பி போக விரும்பினார்கள். One word of utterance removed the entire country. Not one people, thousands and thousands of people died after they made this oath before the grace of God. அறியாமையின் பேதமையில் வாய் திறந்து பிதற்றிய இந்த ஒரே ஒரு தவறான வார்த்தை, தேவ கிருபைக்கு முன்பாக அவர்கள் சூளுரைத்த இந்த செய்தி ஒரு தனி மனிதனை அல்ல, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்த வெகுஜன கூட்டத்தையே அழிந்து போவதற்கு வழிவகுத்து விட்டது. Caleb says, காலேப் சொல்லுகிறார், verse 9, 9ஆம் வசனம், do not rebel against the grace of God. தேவ கிருபைக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் செய்யாதிருங்கள். My dear brothers and sisters, he feared that he will bring death upon them that day itself. அந்த நாளிலேயே அவர்கள் எல்லார் மீதும் மரணத்தை வருவித்து விடுவாரோ என்று பயப்படுகிறார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, unless you are removed, you will be with your pomp and pride and say, my hands did it. But one day when it is removed, you will say, I am pathetic. அது விலக்கப்பட்டால் ஒழிய
நான் என் கைகளும் என்னுடைய சாமர்த்தியம் தான் செய்ததென்று நீங்கள் பெருமை பாராட்டுவீர்களானால் கிருபை விலகப்படும் என்று சொன்னால் பரிதவிப்பீர்கள். That's what the Bible says. Those who stand, be careful you don't fall. That's what Peter says. அதைத்தான் பேதுரு சொல்லும் பொழுது நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவன். That is the truth of the end message. அதுதான் இறுதி செய்தியின் சத்தியம். You may think God is with you. You can do anything as you like Samson ran without knowing the Spirit of the Lord left him. கர்த்தருடைய ஆவி தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எழுந்து பாய்ந்து சிக்கிக்கொண்ட சிம்சோனை போல நீங்களும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், கர்த்தரோடு இருக்கிறார் என்று தப்பெண்ணம் கொண்டிருக்கலாம். Rising from the bosom of Delilah, he walked into the camp of the Philistines and his eyes plucked, chained and brought as slave. தெலீலாளின் மடியிலே மடங்கி கிடந்திருந்தவன் எழுந்து நேரடியாக பெலிஸ்தருடைய பாளையத்துக்குள் சீறி பாய்ந்தான், சிறைபிடிக்கப்பட்டான், கண்கள் பிடுங்கி எடுக்கப்பட்டன, சிறை கம்பிகளுக்குள் விலங்கிடப்பட்டு தவிக்கிறான். And his grace left his life. அது கிருபை அவன் வாழ்க்கை விட்டு விலகினதினால் வந்த கோரம். The strongest man ever lived by the power of God. தேவனுடைய வல்லமையினால் உலகிலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே மாவீரனான மகாபலசாலி. The Bible says. வேதம் சொல்லுகிறது. This Caleb is begging. காலேபோ கெஞ்சுகிறார், கெஞ்சி இறைஞ்சுகிறார். But the Bible says. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது. Verse 11. 11ஆம் வசனத்தில். How long will these people reject me? எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் என்னை புறக்கணிப்பார்கள்? How long they will not believe me? எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? I have made great signs before them. நான் இவர்களுக்கு முன்பாக மாபெரும் அடையாளங்களை நடப்பித்தேனே. Today I will strike them. இன்றைக்கே நான் அவர்களை அடிப்பேன். Who stands at that time? The man of God. அந்த இடத்தில் நிற்பது யார்? தேவ மனிதன்தான். The Egyptians will mock at you, Lord, says Moses. இப்படி ஏதாகிலும் நடந்தால் எகிப்தியர்கள் உம்மை பார்த்து ஏளனமாய் எள்ளி நகையாடுவார்கள் என்று மோசே கதறுகிறார். Even that you need a man of God. அந்த பரிதவிப்பதற்கும் ஒரு தேவ மனிதன் தானே உங்களுக்கு தேவை. And if that goes away from your life, then you will be pathetic, my dear friends. The grace of God leaves your life and you will be a nomad in this land, yet living but without anything. உங்களுக்காக திறப்பில் நின்று மன்றாடுகிற ஒரு தேவ மனிதன் இருந்தும் தேவ கிருபை உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும் என்று சொன்னால் இந்த பூமியில நீங்கள் உயிர் வாழ்வதற்கு அர்த்தமில்லை. வாழ்ந்தாலும் கிருபை இல்லாமல் சாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலைதான். Do you think this virus is dead and it will not return, but something else will return upon this earth, says the Lord today? When I was before to come to this place, that's why I got delayed. He said, this may not be extended, but a new one will arise. தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த பெருந்தொற்று இந்த பூச்சக்கரத்தின் மீது இருந்து விலகி போய்விட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் இன்று மாலை இங்கே வரும் முன்பு சொன்ன செய்தி என்னவென்றால், இது போய்விட்டதாக நினைக்கிறீர்களே, ஒரு புதிய தொற்று கிருமி அதிக வீரியத்தோடு பாய்ந்து வரும். Crores and crores of people were lifted up from this earth into death within these 2 years, unnatural deaths. முற்றிலும் இயற்கைக்கு புறம்பான அகோர மரணங்களால் 2 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான மக்கள் இந்த பூமியிலிருந்து அப்படியே வாரிக்கொள்ளப்பட்டு விட்டார்கள். Even the righteous die among the unrighteous. That's what Solomon says. துன்மார்க்கனோடு நீதிமானும் சேர்த்து வாரிக்கொள்ளப்படுகிறான் என்றுதான் சாலமோன் புலம்புகிறார். The Bible says. வேதம் சொல்லுகிறது. In verse 28. 28ஆம் வசனத்தில். The carcasses of these people will fall in this wilderness. இவர்களுடைய பிணங்கள் இந்த வனாந்தரத்திலே விழும். All you who are numbered according to your entire number from 20 years old and above, everyone else will fall in this wilderness. உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் இந்த வனாந்தரத்திலே விழும். Grace fallen apart from their lives. Huge number, not 1, 2. It is more than the deaths of Nineveh if it would have happened. பாருங்கள், நடந்த அந்த சம்பவம் 1-2 பேர் அல்ல, நினிவே பட்டணத்து மக்களை விட எண்ணிக்கையில் அதிகமான ஒரு திரள் கூட்டத்தின் மீது இருந்த தேவ கிருபை விலக்கப்பட்டு விட்டதினால் வந்த அகோரம் அது. Yes, saving is grace. And leaving you to death is away from grace. That's what I want you to understand today. Live in grace and have a blessed life. கிருபைக்குள்ளாக வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வில் பாக்கியமாய் இருக்க வேண்டும்.
ஏன் ரட்சிக்கப்படுவதும் தேவ கிருபைதான், மரணத்துக்குள்ளாக ஒப்புவிக்கப்படுவதும் கிருபை விலக்கிக் கொள்ளப்படுவதனால் வருகிற துயரமே. Those who are in the age, except for Caleb and Joshua, those who are in that age, except for Caleb and Joshua, everyone will die, says the Lord. காலேப் யோசுவா இருவரை தவிர அந்த வயதுக்குட்பட்ட அனைவரும் செத்த பிரேதங்களாய் விழுவார்கள் என்று கர்த்தர் சூளுரைத்தார். They wanted to go back to Egypt and they walked out of Egypt, they will die because they wanted to go back to Egypt, decrying and leaving my grace away in their lives. எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று மனம் குமரி அவயமிட்ட அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வந்து எகிப்தை விட்டு வெளியே புறப்பட்டு வந்த பின்பு இப்பொழுதோ சூழ்நிலை நிமித்தம் மீண்டும் எகிப்துக்கு போக வேண்டும் என்று அவர்களே அபயமிடுகிறபடியினால் தேவன் அவர்களை அந்த அகோர மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். Where is your Egypt lying in your life? உங்கள் வாழ்க்கைக்குள்ளே உங்கள் எகிப்து எங்கே உடைந்து கிடக்கிறது? Is your family or your wealth or what you have, the possession? உங்கள் குடும்பம் எகிப்தா அல்லது உங்களுடைய சொத்தாக உங்களுடைய இதயத்துக்குள் நீங்கள் வைத்திருக்கிற பதவிகள் எகிப்தா இருக்கிறதோ? Yes, God is always good and faithful unto you. தேவன் எப்போதும் உங்களுக்கு நல்லவரும் உண்மையுள்ளவருமாகத்தான் இருக்கிறார். But the Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, you are the two people who stood for me, you will be filled with grace. எனக்காக குரல் கொடுத்து துணிந்து நின்ற நீங்கள் இருவரும் கிருபையினால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள். The grace will not leave you, says the Lord God of Israel. தேவ கிருபை உங்களை விட்டு விலகாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். Because grace is always equal to life, that's what I said. ஏன் எப்பொழுதுமே கிருபை நம்முடைய ஜீவனுக்கு சமமாய் இருக்கிறது என்று தான் சொல்லுகிறேன். Because grace is always life and a good life. கிருபை எப்போதும் ஜீவனாக நல்லதோர் ஜீவ சுகவாழ்வாக இருக்கிறபடியினால், yes, grace prevents you from all evil and give you a good and a healthy life. இந்த கிருபை எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காத்து நல்ல ஆரோக்கிய சுகவாழ்வை உங்களுக்கு பரிசளிக்கும். They came after 45 years, one day that Caleb meets Joshua officially. 45 ஆண்டுகள் கழித்த பின்பு ஒரு நாள் காலேப் யோசுவாவை அதிகாரப்பூர்வமாக வந்து சந்திக்கிறார். And he said, I am Caleb, the Kenzite, coming before you to ask of me from the tribe of Judah. யூதா கோத்திரத்தை சார்ந்த கேனாசியனாகிய காலேபிடத்தில் இதை கேட்க வந்திருக்கிறேன். Yes, he says, I was 40 years when the grace was filled my life. தேவ கிருபை என் வாழ்வை பலமாய் நிரப்பி இருந்த பொழுது நான் 40 வயதுள்ளவனாய் இருந்தேன். And I brought a good report and made my life worthy to stand today after 45 years. நல்லறிக்கையை கொண்டு வந்த நான் 45 ஆண்டுகள் கழித்த பின்பு மிகவும் அந்த கிருபைக்கு உகந்த பாத்திரமாய் நிற்கிறேன். Verse 8 of Joshua chapter 14. யோசுவா 14ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். My brethren who went with me made the heart of the people to melt, but I only followed the Lord my God. என்னோடே கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். But Moses swore to me that you will go into the land which is flowing with milk and honey. And now today I am 85 years old. This 45 years journey I have not lost anything, that only by the grace of God. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள் பிரவேசித்து நீர் அதை சுதந்தரித்துக் கொள்வீர் என்று அந்நாளிலே மோசே எனக்கு சொன்னது போல இந்த 45 ஆண்டுகளாக ஒன்றையும் இழக்காமல் நான் இப்படி எல்லாவற்றையும் காத்து கொண்டிருப்பது தேவ கிருபையே என்றார். I am this day, in verse 10 he says 85 years old. 10ஆம் வசனத்தில் இப்பொழுது நான் 85 வயதுள்ளவன் என்று சொல்லுகிறார். And I am as strong as I was at 40 years. 40 வயதாய் இருக்கும் பொழுது எவ்வளவு பலத்தோடு இருந்தோனோ அதே பலத்தோடு இன்றைக்கு இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Grace is life and power. கிருபைதான் ஜீவன் வல்லமை. That's what Paul says in Ephesians. எபேசியரில் பவுலடியார் அதை தான் சொல்லுகிறார். Ephesians 3:7 he says the grace is the power of God in my life. என் வாழ்க்கையில் இருக்கும் பலத்த சத்துவமாய வல்லமைதான் தேவ கிருபை என்று 3ஆம் அதிகாரம்
பிரகாரம் எபேசியர் 7 சொல்லுகிறார். That day I wanted to defeat the Anakites. Today I will do it on Hebron at 85 years. அன்றைக்கே ஏனாக்கியரை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி நின்றேன். இப்பொழுதோ 85 வயதுள்ளவராய் நிற்கிற நான் இன்றைக்கு அதை செயல்படுத்த துடிக்கிறேன். It may be in verse 12 that the Lord will be with me and I shall be able to drive out the Anakites as the Lord has told me. கர்த்தர் அந்நாளிலே எனக்கு சொன்னபடியே கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் நான் அவர்களை துரத்தி விடுவேன். He captured Hebron, the first capital of David. தாவீதின் முதல் தலைநகரமாயிருந்த எப்ரோனை அன்றைக்கு அவர் கைப்பற்றினார். It is grace, grace all the way. அது கிருபை, கிருபை வழிநடுக கிருபை. Whether it is the woman of 18 years of infirmity, whether it is the people of Nineveh, or whether it is the Lord God who walked with Joshua and Caleb, it is grace all the way. 18 ஆண்டுகள் பலவீனப்படுத்தும் ஆவியின் பிடியில் இருந்த அந்த ஸ்திரீயானாலும் சரி, நினிவே பட்டணத்தின் மக்களுக்காக குரல் கொடுத்ததா இருந்தாலும் சரி, யோசுவா காலேபுக்காக குரல் கொடுத்த தேவனாயிருந்தாலும் வழிநடுக அவர்கள் மீது இருந்தது தேவ கிருபையே. It is the grace of God. எல்லாமே தேவ கிருபைதான். I can go on preaching. My time has come that I should finish this message today. இன்றைக்கும் இந்த பிரசங்கத்தை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. Whether you are young or whether you are old or whether you are having a great contingent of animals, grace is there to preserve it. நீங்கள் வாலிபராய் இருக்கலாம், வயோதிபராய் இருக்கலாம், திரளான மிருக ஜீவனுடையவராய் இருக்கலாம், ஒன்றையும் அழியாதபடிக்கு பாதுகாத்து காப்பாற்றுவதற்கான தேவ கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. The king of Nineveh saved his people, saved every ministers, saved every kith and kin, saved every flock and every herd in his kingdom. நினிவே பட்டணத்து ராஜா தன்னுடைய சொந்த பந்த உறவுகளோடு தன்னுடைய மந்திரிகள், தன்னுடைய மிருக ஜீவன்கள், தன்னுடைய தேசத்திலிருந்த குடிமக்கள் அத்தனை பேரையும் உயிரோடு காப்பாற்றினான். It is like the calling of the woman of the great fortified city Jericho. மிகவும் அரணிப்பான பட்டணமாயிருந்த எரிகோ பட்டணத்துக்குள் இருந்த அந்த ஸ்திரீயை காப்பாற்றுவதற்காக விடுக்கப்பட்ட அழைப்பை போன்றது. And our Lord preserving her own inheritance from the eyes of the Lord and from the eyes of Joshua. யோசுவாவின் கண்களுக்கும் தேவனாகிய கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு வேசி தன்னுடைய வீட்டார் அனைவரையும் உயிர் காப்பதற்காக அபயமிட்ட ஒரு செய்கை. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் கண்பானவர்களே, don't forget the grace. Live in it till I come to pray with you. தேவ கிருபையை மறந்து விடாதீர்கள். நான் மீண்டும் உங்களோடு ஜெபிப்பதற்காக வருவரை அந்த கிருபைக்குள்ளேயே சஞ்சரியுங்கள். 45 years Caleb lived in that grace. 45 ஆண்டுகள் காலேப் அந்த கிருபைக்குள்ளேயே ஜீவனம் பண்ணி இருக்கிறார். He says, I am ready to fight the war which I fought 40 years before. 40 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பண்ணின அதே யுத்தத்தை இப்பொழுதே செய்வதற்கு ஆயத்தம் என்றாரே. And that is the grace. அதுதாங்க கிருபை. Please close your eyes. கண்களை மூடி கொள்வோம். The grace is life. கிருபைதான் ஜீவன். Grace is power. கிருபை வல்லமை நிறைந்தது. The Lord has told me, கர்த்தர் சொன்னார், 10 people who are suffering and thinking that you are going to be in bed all long, you will be removed from your dead bed. மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற 10 பேர் வாழ்நாளெல்லாம் படுத்த படுக்கையில் முடங்கி விடுவதை நினைத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் நிரந்தரமாய் உங்கள் மரண படுக்கையிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 10 people you are delivered by the grace of God. 10 பேர் நீங்கள் தேவ கிருபையினால் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். 5 people you are praying for those who are in sick bed. வியாதி படுக்கையில் இருக்கிறவருக்காக 5 பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Cruel sicknesses has affected them. கொடூரமான வியாதி அவர்களை பாதித்திருக்கிறது. And the Lord is telling me, your faith will deliver those who are in sick bed. உங்கள் விசுவாசம் வியாதி படுக்கையிலே முடங்கி கிடப்போரை விடுதலையாக்கி ரட்சித்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். By the grace of God. தேவ கிருபையினாலே There are 15 people who are suffering totally, and you are all be delivered from death and from your sick bed. முழுவதுமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு 15 பேர் நீங்கள் அனைவரும் எல்லா மரணப்பிடியிலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுவிக்கப்படுகிறீர்கள். There are more than 35 people who want your life to be removed from the disgrace. 35 பேருக்கும் அதிகமானவர்கள் அவமானத்துக்குள் சிக்கியிருக்கும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும் என்று ஏங்குகிறீர்கள். You need grace. உங்களுக்கு கிருபைதான் வேண்டும். You need grace in your family. உங்கள் குடும்பத்துக்குள்ளாக கிருபையே உங்களுக்கு தேவையாயிருக்கிறது. The Lord has agreed, says the Lord. கர்த்தர் உங்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு சம்மதித்து விட்டதாக சொல்லுகிறார். Believe God has agreed to give you the grace to come out of all trials in your life. வாழ்க்கையின் எல்லா கொடூர உபாதையின் பரீட்சையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவதற்காக கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொண்ட கிருபையை ஏற்றுக்கொண்டு சம்மதிக்கிறார். Two people you have gone away from this country
but yet suffering without the grace of God. இரண்டு பேர் இந்த தேசத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போயிருந்தாலும் தேவ கிருபை இல்லாதபடியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். Surely the Lord is giving you the grace to overcome everything in life. நிச்சயமாகவே வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுகிறார். There is one person who are watching me, I don't know now or later, you are from an African country but an Indian. என்னை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற பிற்பாடு பார்க்க போகிறீர்களோ தெரியவில்லை, நீங்கள் இந்தியாவில் இருந்து போன ஒருவர் ஆப்பிரிக்காவில் இருந்து பார்க்கிறீர்கள். The Lord is telling me, கர்த்தர் சொல்லுகிறார், what I have planned by my grace, you will have that good life. என் கிருபையினால் நான் திட்டமிட்டபடி நீங்கள் நல்லதொரு சுகவாழ்வை அனுபவிப்பீர்கள். There are hundreds of people here who have watched me are asking that I need grace, I need grace. என்னை பார்த்து கொண்டிருக்கிற நூற்றுக்கணக்கானோர் இங்கிருந்து எனக்கு அந்த கிருபை வேண்டும் கிருபை வேண்டும் என்று கேட்கிறீர்கள். The Lord says, I will give you all what you wanted in grace and you will dwell in grace. நீங்கள் வேண்டும் என்று விரும்பி கேட்டபடியே கிருபையோடு கூட நீங்கள் கிருபையிலே தங்கி வாசம் பண்ணுவதற்கு எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். There is a woman who was sick, or like Job who suffered, or like the person like Samson who had the grace to live a good life, young man, or like Caleb the old man of 85 years. Wherever you stand at the age, God is ready to deliver you. மிகவும் அகோர பாடுபட்டு குனிந்திருந்த அந்த ஸ்திரீயை போலவோ இல்லாவிட்டால் தேவ கிருபையினாலே கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு பாதிக்கப்பட்ட சிம்சோனை போல உயிர்ப்பிக்கப்பட்டு இருந்தாலும் சரி, யோசுவா காலேபை போல இருந்தாலும் சரி, யோபை போல அகோர பாடுகளுக்குள் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் உங்களுக்கு தேவ கிருபை வேண்டுமோ நீங்கள் வாழ்ந்து பிழைத்திருப்பதற்கு அந்த கிருபை உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. The grace is going to lift your life today, says the Lord. இன்றைக்கே இந்த தேவ கிருபை உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் என்று கர்த்தர் சொல்கிறார். Beginning from me, the translator, the grace of God going to prevail in your lives. அடியேனிலிருந்து மொழிபெயர்ப்பாளர் வரை தேவ கிருபை உங்கள் அனைவருடைய வாழ்க்கையையும் மாற்ற போகிறது. You will see grace in every walk of your life and in your children's life, says the Lord. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலேயும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நீங்கள் தேவ கிருபை நிறைவை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Believe. விசுவாசியுங்கள். Samson believed. சிம்சோன் விசுவாசித்தார். And the Lord did a miracle. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். He never allowed him to walk because he cannot walk, he will die. He said to the Lord. ஒரு அடி கூட நடக்க முடியாது, செத்து போவேன் என்று கர்த்தரிடத்தில் சொன்னபடியினால் ஒரு அடி கூட அவர் நடக்க விடாதபடி காத்துக்கொண்டாரே. And Caleb said, in 85 years I am the same strength of 40 years. 40 வயதில் இருந்த அதே பலன் எனக்கு இப்பொழுதும் இருக்கிறது என்று 85 வயதில் காலேப் சூளுரைத்தார். That is the grace of God. அதல்லவா தேவ கிருபை. That is the grace of God. அதுதானே தேவ கிருபை. The grace of God lifted the woman who was bent over for 18 years. அந்த தேவ கிருபை தான் 18 ஆண்டுகளுக்கு மேலாக கூனி குனிந்திருந்த அந்த ஸ்திரீயை நிமிர்த்தியது. It is healing, it is power, it is good life, it is a healthy life at your old age. அதுதான் சுகம், அதுதான் வல்லமை, அதுதான் ஆரோக்கியம். உங்கள் முதிர் வயதிலே நல்ல சுகதைகளாய் உங்களை வாழ வைக்கும் பாக்கியம். I see grace everywhere, my dear friends. எனக்கு அன்பானவர்களே, எல்லா இடங்களிலேயும் கிருபையை மாத்திரமே பார்க்கிறேன். The Lord says, I can penetrate with grace into any place where man cannot penetrate. கர்த்தர் சொல்லுகிறார், மனிதன் ஊடுருவி போகவே முடியாத எந்த இடத்துக்குள்ளும் நான் என் கிருபையினாலே ஊடுருவி போவேன் என்று சொல்லுகிறார். Grace all the way. வழிநடுக கிருபைதான் வருகிறது. Father in heaven, we thank you for this grace-filled message. பரலோக பிதாவே, இந்த கிருபை நிறைந்த செய்திக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். Thank you, Lord, for the grace can penetrate into every walk of our lives. எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்குள்ளும் இந்த கிருபை ஊடுருவி போகக்கூடியதாக இருக்கிறபடியால் நன்றி சொல்கிறோம். From the Anakims of Hebron to the Philistines and to every place, to the woman who was bent over for 18 years, or the people who lived in Nineveh got their some delivered from death, wherever it is, Lord. எபிரோனின் ஏனாக்கியராகட்டும் பெலிஸ்தியராகட்டும் அன்றைக்கு அந்த நினிவே ஜனங்கள் பாதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஆகட்டும், அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் ஆகட்டும், எல்லா இடங்களுக்குள்ளும் உம்முடைய கிருபை ஊடுருவி பிரவாகிக்க கூடியதாக இருந்ததே. You defied the hypocrites who are called in your name and said you cannot define what is true grace is. உம்முடைய நாமத்தை தரித்துக் கொண்டவர்களாய் கிருபைக்கு எதிராக குரல் கொடுத்தவர்களை மாயக்காரரை என்று அபத்தமாக்கி உம்முடைய கிருபையினது என்பதை விளங்க பண்ணினீரே. Let the hypocrites be removed from the life of your children tonight. இந்த இரவோடு இரவாக உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற மாயக்காரர்கள் நீக்கப்படுவார்களாக. Let them have their victories even at their old age. முதிர் வயதிலேயும் இவர்கள் தங்களுடைய ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. Whatever the reason may be, let the grace penetrate into their lives, Lord. காரண தேவைகள் என்னவா இருந்தாலும் தேவ கிருபை இவர்கள் வாழ்க்கைக்குள் ஊடுருவி தாக்கட்டும். From the ministry, from people who are here with me and to everyone across the nations. ஊழியத்திலே என்னோடு கூட இருக்கிற யாவருடைய வாழ்க்கையிலிருந்து ஆரம்பித்து உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளும் இந்த கிருபை தாபரிக்க
பிரதிபலிப்பதாக. Thank you, Lord, for grace cannot be removed from anyone's life. You promised me tonight. ஒருவருடைய வாழ்க்கையிலிருந்தும் தேவ கிருபை விலக்கிக் கொள்ளப்படாது என்று இன்றைக்கு எனக்கு வாக்களித்ததற்காய் நன்றி தகப்பனே. Thank you for your healing and power. உம்முடைய குணமாக்கும் வல்லமைக்காக நன்றி சொல்லுகிறோம். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென்.